ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு ஐமா மீடியா. நம்ம இன்னைக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு தகவல பத்தி பார்க்க போறோம். குழந்தைகளோட வளர்ச்சியில பல்வேறு படிநிலைகள் இருக்கு. அதாவது பிறப்புக்கும் அதிலிருந்து 5 வயசு வரையில அவங்க தலைய தூக்கி பார்க்கறது, உருள்றது, எந்திரிச்சு நடக்கிறது, இப்படி படிப்படியான பல மைல்கல்லுகள அவங்க கடந்து வரணும். பெற்றோரா நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். பெற்றோர்களாகிய நம்ம ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமாக வளருவதால், அவங்களோட குறிப்பிட்ட தாமதங்களை நீங்க காண முடிந்தால், கூடுதல் மதிப்பீடு மற்றும் சிகிச்சை கூட தேவைப்படலாம். குழந்தையோட வளர்ச்சி தான் பெற்றோருக்கு எப்போதுமே கவலை. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு நிலையிலும் வெவ்வேறு மாதிரியான வளர்ச்சி நிலைகளை கொண்டிருந்தாலும், அந்த வகையில குழந்தைகளின் வளர்ச்சி தாமதமா இருக்கா அப்படிங்கிறது ஒவ்வொரு பெற்றோரும் உறுதி செய்யணும். இந்த வளர்ச்சி நிலைகள் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் இயக்கம், பேசுதல், கற்றல், சமூக தொடர்பு, உணர்ச்சி இது சம்பந்தப்பட்ட உடல் திறன் போன்றவற்றை குறிக்கலாம். குழந்தை 5 வயது அடைவதற்கு முன்பு பெற்றோர்கள் அவர்களின் வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணிப்பது மிகவும் முக்கியம். இந்த மாரி குழந்தைங்களோட மிக முக்கியமான மைல்கற்கள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். குழந்தைங்களோட வளர்ச்சியில உருளுதல், உட்காருதல், நடப்பது மட்டுமின்றி வரைதல் உள்ளிட்டவையும் ஒரு சிறந்த திறனா பார்க்கப்படுது. இதுல நாம பேசும்போது தானா அவங்களும் பேச ஆரம்பிக்கிறது, அவங்களோட உணர்ச்சிகள வெளிப்படுத்துவது ரொம்பவே முக்கியம். இதையும் பெற்றோர்கள் ரொம்பவே கவனிச்சுட்டு வரணும். 2 வயதில் குழந்தைகள் ஓடவும், ஏறவும் செய்வார்கள். இதில எதுவும் அவங்களுக்கு கஷ்டப்பட்டு, சிரமப்பட்டு நடந்தாங்கன்னா, குழந்தை மருத்துவரோட ஆலோசனை பெறுவது ரொம்பவே அவசியம். குழந்தைங்களுக்கு சமூகம் மற்றும் அறிவாற்றல் ரொம்பவே முக்கியம். 12 மாதங்கள்ல தான் தங்களோட முதல் வார்த்தைய அவங்க உச்சரிக்கிறாங்க. 2 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 2லிருந்து 3 வார்த்தைகள அவங்க சேர்த்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி குழந்தைங்களோட வளர்ச்சியில தாமதம், பேச்சு, மொழித்திறன்ல தாமதம் அப்படி இருந்துச்சுன்னா, குழந்தை 6 மாதத்துக்குள்ள தெளிவின்றி பேச ஆரம்பிக்கல, இல்ல ஒரு வருடத்துல தன்னோட முதல் வார்த்தைய சொல்லல அப்படின்னா, இந்த எளிய வழிமுறைகள அவங்களுக்கு பின்பற்றுவதில ரொம்ப சிரமம் எதிர்கொண்டாலும், அத நம்மளுக்கு தெரிய வந்துச்சுன்னா, அவங்களுக்கு கூடுதல் மதிப்பீடு தேவைப்படும் என்று மருத்துவர்கள் அறிவுறுக்கிறாங்க. இது குழந்தைகளோட ஆரம்ப காலத்துல தலையீடு ஏன் இவ்வளவு தூரம் முக்கியம் அப்படின்னா, குழந்தையோட ஒட்டுமொத்த வளர்ச்சியும் இந்த பேச்சு, உடல் மற்றும் நடத்தை சிகிச்சையில தான் ஆரம்பிக்குது. ஸோ இதுக்கான வளர்ச்சி தாமதங்களை நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுபிடிப்பது அனைத்து பெற்றோர்களின் முக்கியமான கடமையாகும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்தா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் அரிமா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.